கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பிபி இளையராஜாவோட பாட்டை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணமும் அதுக்கப்புறம் எழுந்த விவாதம் இது எல்லாமே நமக்கு தெரியும். And after that இப்போ எஸ்பிபி இந்த விஷயம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. இதுல அவரோட வேதனையையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இளையராஜா எஸ்பிபி ரெண்டு பேரும் ராகம் தாளம் மாதிரி பிரிக்கவே முடியாது. அதுலயும் மாஸ்ட்ரோவோட இசையும் எஸ்பிபியோட வாய்ஸும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ரம்யமான பல பாடல்களை இளையராஜாவோட மியூசிக்ல எஸ்பிபி பாடியிருக்காரு. சமீபத்துல யூஎஸ்ல நடந்த கான்சர்ட்ல இளையராஜாவோட சாங்க எஸ்பிபி பாடியிருக்காரு. அந்த நேரத்துலதான் இளையராஜாவோட ஒரு நோட்டீஸ் கிடைச்சிருக்கு. அந்த நோட்டீஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இளையராஜாவோட பாடலை இனிமே நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எஸ்பிபி. அந்த விஷயத்த பத்தி இப்ப எஸ்பிபி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நோட்டீஸ் அனுப்புறது தப்பு இல்ல, இளையராஜாவோட பாடல்களுக்கு அவரு சொந்தம் கொண்டாடுறதும் தப்பு கிடையாது. ஆனா நானும் அவரும் பாலிய நண்பர்கள், அப்பையில இருந்தே வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம். அதுதான் கொஞ்சம் வேதனை அளிக்குது. ஆனா இதனால என்னோட கான்செர்ட் ஒன்னும் கெட்டு போயிடல. கடவுள் கிருபையால நான் மத்தவங்களோட இசையிலையும் பாடிருக்கேன். அதை வச்சு நான் கான்செர்ட்டை முடிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு எஸ்பிபி சார் சொல்லிருக்காரு. எஸ்பிபியும் இளையராஜா சாரும் ஆரம்பத்துல இருந்து நண்பர்கள் தான் அப்படின்னாலும் நடுவுல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் இருந்தது உண்மைதான். இவங்க ரெண்டு பேரும் இனிமேலும் ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கறது எஸ்பிபி சாரோடைய ஆன்சர்லயே தெரியுது. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது எங்க கையில இல்ல, ஒருவேளை காலம் வேணா ஒண்ணு சேர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிருக்காரு போல இருக்கு. இளையராஜா பாடல்களை லைவ் கான்சர்ட்ல இனிமே எஸ்பிபி குரல்ல கேட்க முடியாதுன்ற வருத்தம் நமக்கு. ஆனா ராதிகா சரத்குமாருக்கு நம்ம ஆபீஸ்க்குள்ளேயும் ரெய்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற கவலை. கடந்த 7ஆம் தேதி ஐடி ரெய்டு பயங்கர எந்துவா வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு ஆபீஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பண்ணவங்க சரத்குமாரோட வீடு ஆபீஸ் எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் சரத்குமார் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தாரு. என் மடியில கனம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்லன்னு சொன்னாரு. ஆனா சொன்ன மறுநாளே டி நகர்ல இருக்க ராதிகா சரத்குமாரோட ஆபீஸான ரெய்டான்லயும் ஐடி ரெய்ட் நடந்திருக்கு. ஷாக்ல இருக்கிறது ராதிகா சரத்குமார் மட்டும் இல்லங்க, நாங்களும் தான். ஏன்னா கேத்ரின் தெரசா பணத்துக்காக படம் நடிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க. மெட்ராஸ் திரைப்படத்துல நார்த் மெட்ராஸ சேர்ந்த ஒரு பொண்ணா நடிச்சிருந்தாங்க. அவங்களே இப்போ ஒரு ட்ரைபலா நடிக்கிறாங்க கடம்பன் திரைப்படத்துல. ஆர்யா நடிச்சிட்டு இருக்க கடம்பன் திரைப்படம் மலைவாழ் மக்களை பத்தின படம். படத்தோட டைரக்டர் ராகவா படம் நடிக்கும் போது நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மேம், காட்டுக்குள்ள நடக்குது படம், அதனால நீங்க செருப்பு கூட போட முடியாம ஆயிடும், போன் இருக்காது, கரண்ட் இருக்காது, இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிதான் கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க. ஆனா இவ்ளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்கு இவங்க என்ன கம்மியாவா வாங்கிருப்பாங்க, அதெல்லாம் வெயிட்டா வாங்கிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் பேச்சு அடிபடுறத கேட்ட நம்ம கேத்ரின் தெரசா பொங்கி எழுந்து சொல்லிருக்காங்க. மலைவாழ் மக்களுடைய வலிய பத்தி சொல்ற கதை இது. வாழ்நாள் முழுக்க வலிய தாங்கிட்டு இருக்க இவங்களுக்காக ஒரு 50 நாள் வலிய நான் தாங்க மாட்டேனா? அதனால இந்த படத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வாங்கல. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்கனோ அதே தான் இந்த படத்துக்கும் வாங்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த திரைப்படத்துல ஒரு ஸ்டண்ட் காட்சியில குண்டு வெடிக்கும் போது அப்படியே நான் தூக்கி எறியப்படுவேன். அதுல டூப் கூட வேண்டாம், நானே நடிக்கிறேன்னு சொன்னா பாத்துக்கோங்க. இவ்ளோ கஷ்டப்படுறது எதுக்கு? படத்துல இருக்கிற நல்ல மெசேஜ்காக தான் அப்படின்னு ரொம்ப டச்சிங்கா